ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரையை வச்சு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இரும்பு சத்து அதிகம் உள்ள இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் வாரத்தில் 3 முறை சாப்பிட்றது நல்லது. பொரியல் பண்ணியோ இல்லை கூட்டு வச்சோ சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இல்லை தண்ணி சாறு கூட இதில் வைக்கலாம். உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 1 கிளாஸ் இருக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பல்லாரி வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 வரமிளகா கிள்ளி வச்சுக்கணும். தண்ணி சூடாயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த வெங்காயத்தையும் வரமிளகா கிள்ளி வச்சிருக்கிறதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியில சேர்த்து கொதிக்க விடுங்க. இது கூட 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கீரையை பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சுண்டி வந்துச்சுன்னா நமக்கு உப்பு கூட போட்டோம்னா கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால உப்பு கம்மியா போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் தோசை பெரட்டி எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு கிண்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். அடி காம்பை வச்சுதான் நான் இன்னைக்கு கிண்ட போறேன். ஃபர்ஸ்ட் கீரை அடி காம்பு வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் கரண்டி யூஸ் பண்ணணும். இதை லைட்டா இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டீங்கன்னா உப்பெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துரும். இது கொதிச்சு வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. லைட்டா அந்த மாதிரி வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறம் கீரையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 கை அளவுக்கு கீரை சேர்த்திருக்கேன். இந்த கரண்டியில அடிப்பக்கத்தை வச்சு கிண்டுங்க. அப்பதான் கீரை எல்லாம் ஒண்ணு சேராம நமக்கு உதிரி உதிரியா பொல பொலன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த அடி முனைய வச்சே கிண்டணும். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா கீரை சுண்டி வந்துருச்சு பாருங்க. கொஞ்சமா வந்துருச்சு பாருங்க. பொசுங்கெல்லாம் இருக்கு. கீரை நிறைய நம்ம வச்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமா இருக்கு பாருங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க அடிக்கரண்டியாலேயே. இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து விட்டு கீரையை லைட்டா வேக விடுங்க. இப்ப நம்ம கரண்டியோட முன் பக்கத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஒண்ணா பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டா தண்ணி இருக்கு. இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் கீரையும் நல்லா வேகட்டும். ஒன்று சேர்த்து விடுங்க. மூடி போட்டு மூட வேணாம். அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு கீரை வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. நல்லா சுத்தி விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டீங்கன்னா இந்த மாதிரி பொல பொலன்னு உதிரி உதிரியா நமக்கு கீரை பொரியல் ரெடி ஆயிடும். நல்லா கீரை வெந்துருச்சு. உப்பும் கரெக்டா இருக்கு. உப்பும் நீங்க போடும்போது வந்து அந்த தண்ணிக்கு தகுந்த உப்பு போட்டீங்கன்னா கீரைக்கும் அதுக்கும் சரியா இருக்கும். உப்புக்கும் 1 கிளாஸ் தண்ணினா அதுக்கு தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சமா போட்டீங்கன்னா போதும். கீரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் துருவல் திருவி வச்சிருந்தேன். அதை கடைசியா சேர்த்து இறக்கிடலாம். நம்ம
கீரை நல்லா வெந்து வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, நமக்கு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க சாம்பார் சாதத்தோட, புளிக்குழம்போட எது கூட வேணாலும் நீங்க இதை தொட்டு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். இல்ல ஸ்நாக்ஸ் மாதிரியே சும்மா கூட சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துல 3 டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.